வணக்கம் எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே அப்படி வெளிய விடுங்கண்ணா. லோகேஷ் கேமரா பேக்ல இருக்கா? கொஞ்சம் கேமரா பேக்ல இருக்கா லோகேஷ்? உள்ள போலாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. செஞ்சுடர் கேமரா வருதுடா. சார் கொஞ்சம் கை மேல வச்சு கேமராமேன் கொஞ்சம் பின்னாடி வாங்கண்ணா. கொஞ்சம் பின்னாடி வந்துடுங்க. நான் கேமராமேன் கொஞ்சம் பின்னாடி வாங்கண்ணா. பேக்ல வாடா. லென்ஸ் விட்டு வந்துடா. கொஞ்சம் ஒன் சைடா இல்லைண்ணா. பின்னாடி இது பண்ண எடுண்ணா. லோகேஷ் மேல ஏறிங்க. ஒரு ஆள் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்றேன். லோகேஷ் கேமரா பேக்ல இருக்கு. யாரா மொபைல் இது? வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் சமத்துவ போராளி வழக்குரைஞர் ஆம்ஸ்ட்ராங்குக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். முடியும் அப்படி வேணா இருப்பா
செல்வனா செல்வனா ஜுவானா நீ தானே மறைக்கிறேனா கொஞ்சம் ஃப்ரீயா தெரிவார்ல கொஞ்சம் வழிவுண்ணா நீயே மாத்தி நின்னுக்கிறேன் தலை மாதிரி போனா ரெண்டு பேருக்கு முக்கியமான கோரிக்கை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கணும். இதுவரைக்கும் பார்வை அந்த பார்ட்டி ஆஃபீஸ் போராட்டம் பண்ணி கொடுக்குறாங்க. பார்ட்டி ஆஃபீஸில் இப்படி திரும்ப பேச வைக்கிறேன். நீங்களும் முடிஞ்சா கொஞ்சம் வந்துருண்ணா ஓரம் ஓரமான வந்து அண்ணன் போன இடத்த டிசைட் பண்ணாமல் வச்சுட்டு வராங்க. மற்ற அண்ணன் கிட்ட எங்ககிட்ட ஒரு எங்ககிட்ட ஒரு கேம் ஆடுறாங்க, எம்எல்ஏ கிட்ட ஒரு கேம் ஆடுறாங்க. நிச்சயமாக போராடக்கூடிய அட்வொகேட்னா அவங்க இவங்க போட்டு சிஸ்டர் போட்டு ஐஜிஎஃப் பார்த்து எது பேசிட்டு வந்தாங்க. இடத்த ஒரு 2 ஹவர் வெயிட் பண்ணாங்க. 2 ஹவர் நாங்கள் என்ன பண்ண போராட அது நாங்கள் என்ன கேட்டால் அரசாங்கத்தில் யாரோ ஒருத்தர் கூப்பிடுங்க, நாங்கள் அவங்க கிட்ட பேசுகிறோம். உங்களால் முடியல யாரோ ஒருத்தர் கூப்பிடுங்க. அவங்க எங்களுக்கு உத்தரவாட்டம் கொடுத்துருக்கோம்.
தம்பி கொஞ்சம் விலை இல்லை கொஞ்சம் காட்டு வரணும் பர்மிஷன் அரை மணி நேரத்துக்கு தப்பு பண்ணா பரவாயில்ல யாரும் டிஸ்டர்ப் இங்க நின்னா வந்து உங்க காலில் வேணா ஊட்டுமா சொல்றேன் உங்க காலில் ஊட்டுமா வீடியோ எடுத்துருக்காங்க இப்ப உள்ள போய் நான் கேட்கறேன் இப்ப அங்க போய் என்ன சாதிக்க போறேன் கேட்கறேன் எது விடாது தலைவர் பேர கேட்கறேன் ரெண்டுக்கும் அவர் முதல்ல போலீஸ் கமிஷன் பேசினா அது முடியாது எனக்கு அதிகாரம் அப்படின்னாங்க. அப்புறம் கார்பரேஷன் கமிஷன் பேசினாங்க ராதாகிருஷ்ணன் சார் பேசினா அது நாங்கள் நமக்கு கவர்மெண்ட் தான் சார் ஏதாவது பண்ணணும். எங்கண்ணா புறா இருண்ணா அதனால அண்ணன் எங்கள் கூட்டம் நிறைய வருது அது எல்லாரும் போயிட்டு கொஞ்சம் சாஃப்டாக எமோஷனாக இருக்காங்க. கொஞ்சம் மரியாதை உட்காந்து அவங்க வாங்கல எதுக்கு